வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒன்று வந்துட்டு சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்துட்டு ஜான் 25ல் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற பசங்களுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு சிஏ இன்டரில் ஒரு குரூப் எக்ஸாம் முடிச்சுட்டு செகண்ட் குரூப் என்ன பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல், சிஏ இன்டர் பசங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல். ஸோ இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதியாச்சு. ஒருவேளை பாஸ் ஆகிட்டா ஏன் கைடன்ஸ் கீழே நீங்கள் படிக்கிறதுக்கு இன்டருக்கு விருப்பப்படுறீங்க, சிஏ இன்டருக்கு ஜான் 26 பேட்சுக்கு என் கைடன்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா வி ஆர் ஸ்டார்டிங் ப்ரீ ரிசல்ட் பேட்ச் டுமாரோ. ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா சப்ஜெக்ட்டுக்குலாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் 500 ரூபா அப்படின்ற மாதிரி 500 rupees கட்டிட்டு யூ ஸ்டார்ட் அட்டெண்டிங் கிளாஸஸ். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுறீங்க, எனக்கு ஒரு மாதம் இருக்குது நமக்கு. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் பாஸ் ஆகிடுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அட்வான்ஸை நம்ம அந்த ஃபீஸ் கூட கழிச்சிடுவோம். ஓகே, அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் அட்டெண்டிங் கிளாஸ், அப்படியே ரெகுலராக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை போயிடுச்சு, நான் திருப்பி வந்துட்டு ஃபவுண்டேஷன் எழுத வேண்டியிருக்குது மே எக்ஸாமில் அப்படின்னா தென் திஸ் 500 rupees யூ ஃபோர்கோ. அவ்வளோதான், இந்த 500 rupees உனக்கு வேஸ்ட்டு. ஸோ 500 ரூபான்றது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு காஸ்ட். இன்னைக்கு வந்து 2 பேர் சினிமா பார்த்தா 500 ரூபா ஆயிடுது, இல்லைனா ஒரு பெரிய பாப்கார்ன் பேக்கெட் வாங்கினா சினிமா தியேட்டரில் 500 ரூபா ஆயிடுது. ஸோ இந்த 500 ரூபான்றது எதுக்குன்னா உங்களோட கமிட்மெண்ட்டை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் இந்த 500 ரூபா. ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். மத்தியானம் 2லேருந்து 3:30 நாளைக்கு கிளாஸு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது 2 to 3:30. ஸோ இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அட்டெண்டிங் கிளாஸஸ், இது எப்படின்னா வீக்லி ஒரு வாரத்துக்கு 4 கிளாஸ் இருக்கும், டெய்லி ஒரு 1.5 மணி நேரம். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்ஸ்லாம் வாங்க தேவையில்ல, பிடிஎஃப் வச்சே படிச்சுக்கலாம். ஐசிஐலேருந்து நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பிளான். திஸ் இஸ் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் ஜான் 25 எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வெயிட் பண்ணுற பசங்களுக்கு. சிஏ இன்டர் குரூப் 2 ஃபார் ஜூன் 25 அண்ட் செப்டம்பர் 25 நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டைலமா இருக்கீங்களா, நான் வந்து மேல் எழுதலாமா செப்டம்பர் எழுதலாம் டைலமானா தைரியமாக நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். அது நான் மேக்குள்ளேயும் முடிச்சிடும், அதாவது மே எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளேயும் அதை முடிச்சு நம்ம அனுப்பிச்சிடலாம் குரூப் 2. ஒருவேளை குரூப் 1 ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மே எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு 2 குரூப்பையும் சேர்த்து செப்டம்பர் எழுதுறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் குரூப் 2. ஆடிட்டிங் அண்ட் எஸ்எம் வந்து லைவ்ல போகும், அண்ட் காஸ்டிங் அண்ட் எஃப்எம் வந்துட்டு ரெக்கார்டட் கொடுப்பேன். அப்போ தான் நான் அந்த பிளானுக்குள்ளே முடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ செப்டம்பர் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 10 days லைவ் ஜூம் ரிவிஷனும் பிளான் பண்ணி உங்களுக்கு லைவ் ஜூம் ரிவிஷன் வைக்கிறேன் என்னோட ஃபேக்கல்ட்டி வச்சு. ஸோ ஆனால் ஜூனுக்கு என்னால் லைவ் ஜூம் ரிவிஷன் வைக்கிறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் ரொம்ப பேக்டாக இருக்கும். செப்டம்பருக்கு நம்ம அதை பிளான் பண்ணலாம், பிகாஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ஆல் த போர்ஷன்ஸ் லிட்டில் earlyன்ற மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அது வந்து அந்த டைமை பொறுத்து இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, எந்த டாப்பிக்கில் டவுட் இருக்கோ அந்த செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த திங். உங்களுக்கு இதுக்கப்புறம் மீ டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கேளுங்க. தேங்க்யூ, பாய்.